ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 2Dக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய டோட்டல் நம்பர்ஸ்க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி திங்கக்கிழமை 30/3/2026 முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு டோட்டோக்கும் 4Dக்கு நம்பர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம வீடியோ போட்டாலும் டோட்டோக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்முடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட்டை ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கோம். ஒரு 4 ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மிஸ்ஸிங் நம்பர்ஸ் நண்பா. அதாவது சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரே ஃபுல் சீரியலும் நம்மளுக்கு இந்த ட்ராவில் மிஸ் ஆகிருக்கு. 4 ட்ரா வரல. ஆனால் டோட்டோவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2லேருந்து 3 ட்ராக்குள்ளே அந்த சீரியல்லேருந்து நம்பர்ஸ் வந்துடும். ஸோ சீரியல்னால் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். டோட்டல் பால்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நம்மளுக்கு 49 பால்ஸ். ஸோ இதில் சீரியல் கணக்கு பண்ணிங்கன்னா, நீங்கள் சீரியலை பொறுத்த வரைக்கும் 1, 11, 21, 31, 41, அதே மாதிரி 2, 12, 22, 32, 42, அதே மாதிரி 3, 13, 23, 33, 43, அதே மாதிரியே நம்மளுக்கு வந்து 4, 14, 24, 34, 44, 5, 15, 25, 35, 45. அடுத்ததாக 6, 16, 26, 36, 46, 7, 17, 27, 37, 47, 8, 18, 28, 38, 48. அடுத்ததாக 9, 19, 29, 39, 49. கடைசியாக நம்மளுக்கு 10, 20, 30, 40. ஸோ இதுதான் சீரியல் ஃபார்மேட். இந்த சீரியல் ஃபார்மேட்லேருந்து நம்மளுக்கு ஒரே ஒரு ஃபார்மேட் மட்டும் இன்னும் வரல. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடைசியாக எழுதுனா இந்த 10 ஃபார்மேட் தான் நண்பா. இந்த 10 ஃபார்மேட்டு நம்மளுடைய கடைசியாக வந்த 4 ட்ராவில் வரல. ஆனால் எல்லா நம்பர்ஸுமே வந்து நம்மளுக்கு 3லேருந்து நம்மளுக்கு 2லேருந்து 3 வரைக்கும் நம்மளுக்கு வந்துடும். ஆனால் அந்த 10ஓட சீரியல் எதுலையுமே வரல. ஸோ இது கடைசியாக வந்த ரிசல்ட். இதில் கவனிச்சிங்கன்னா 0, 04, அதாவது 4, 7, 22, 29, 33, 46, 48. இதில் பார்த்தீங்கன்னா 0 இல்லை, 0 இல்லை, 0 இல்லை, 0 இல்லை, இதுலேயும் 0 இல்லை, இதுலேயும் 0 இல்லை, இதுலேயும் 0 இல்லை. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 4, 25, 28, 33, 43, 48, 31, இதுலேயும் 0 இல்லை. அதுக்கு முந்தின ட்ரா கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 3, 27, 34, 35, 38, 49, 17. அடுத்து 6, 14, 18, 22, 35, 36, 13. ஸோ இப்படி நம்மளுக்கு 4 ட்ரா. நான் அந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1லேருந்து 3 ட்ரா தான் கணக்கு. ஸோ 4 ட்ரா நம்மளுக்கு ஒரே சீரியல் வரல. அதனால் இந்த ட்ராவுடைய கீ நம்பர் வந்து 10ஓட சீரியல், அதாவது 0ஓட சீரியல் தான் இந்த ட்ராவுக்கான கீ நம்பர்ஸ் நண்பா. ஸோ இந்த ட்ராவுடைய கீயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 10, 20, 30, 40. ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கீ நம்பர். இதில் வந்து நம்மளுக்கு நம்பர்ஸ் இருக்குது நண்பா. இதில் வந்து நம்மளுக்கு நம்பர்ஸ் வர சான்சஸ் இருக்குது. இது நம்மளுடைய நார்மல் ஃபார்மேட். இப்போ நம்ம வந்து ஏடி பார்த்துருவோம். ஏடி அடிஷ்னல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு ஃபார்மேட் இருக்குது, அதை பார்த்துருவோம். அடிஷ்னலை பொறுத்த வரைக்கும் இதில் கவனிச்சிங்கன்னா, நம்ம வந்து அந்த அடிஷ்னலை பற்றி நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். ஒரே மாதிரியான கணக்கில் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதாவது ஒற்றைப்படை ரெட்டைப்படைன்னு வந்துக்கிட்டு இருந்துச்சு. லாஸ்ட்டாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த 13 31 போட்டிருந்தாங்க. ஸோ மறுபடியும் நம்மளுக்கு ஒற்றை ரெட்டை அல்லது ரெட்டை ஒற்றைன்னு அடிப்பான்னு பார்த்தா மறுபடியும் நம்மளுக்கு வந்து ரெட்டைப்படை, 2 பக்கமே ரெட்டைப்படை தான் அடிச்சிருக்காங்க. ஃபுல்லாக ஒற்றைப்படை. ஸோ ரெட்டை 2 பக்கமே இப்படி அடிக்க மாட்டாங்க நண்பா. ஆனால் இப்போ நம்மளுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி தான் ரிசல்ட் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதே ரிசல்ட் தொடர்தாக இருந்துச்சுன்னா இந்த ட்ராவலில் நம்மளுக்கு ஏடியை பொறுத்த வரைக்கும் அடிஷ்னலில் இந்த 10ஓட ஃபார்மேட்டு நம்மளுக்கு நிற்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம அடிஷ்னல் பொறுத்த வரைக்கும் 10, 20, 30, 40. ஸோ இதுக்குள்ளேருந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் 2 நம்பர் முக்கியமான நம்பர்ஸாக எடுக்கிறதா இருந்தால் நம்மளுக்கு ஏற்கனவே 48ங்கிறதுனால மறுபடியும் நம்மளுக்கு 2 பக்கமே ரெட்டப்படை அடிச்சிட்டாங்க. அதனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு அதிகப்படியான சான்சஸ் எல்லாம் இருக்கிறது வந்து அடிஷ்னலை பொறுத்த வரைக்கும் 10, அதோட 30. ஸோ 10, 30 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு அடிஷ்னலில் 10 அல்லது 30 வர்றதுக்கு
அதிகபட்சமாக சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங் ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திங்க. ஏன்னா ஒரு பக்கம் 0 வெளியே கொடுத்துட்டு ஒரு பக்கம் நம்மளுக்கு வந்து ஒற்றைப்படை வெளியே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ 20 எடுத்திங்கன்னா 2 பக்கமே ரெட்டைப்படை. அதே மாதிரி நம்மளுக்கு 40 பார்த்தீங்கன்னா 2 பக்கமே நம்மளுக்கு வந்து ரெட்டைப்படை. ஆனால் இங்கே 10 பார்க்கும்போது ஒரு பக்கம் ஒற்றைப்படை ஒரு பக்கம் ரெட்டைப்படை, 30 பார்க்கும்போது ஒரு பக்கம் ஒற்றைப்படை ஒரு பக்கம் ரெட்டைப்படைன்னு வரதுனால நம்மளுக்கு 10 அல்லது 30 வர்றதுக்கு இந்த ட்ராவில் நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம நார்மல் பார்த்தாச்சு, அடிஷனலும் பார்த்தாச்சு. இப்போ இந்த ட்ராவுடைய நம்மளுடைய லைன் சீரியல்ஸை ஃபுல்லாத்தையும் பார்ப்போம். அதாவது சீரியல் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 10ஓட சீரியலை நிறுத்தியிருக்காங்க. நம்மளுக்கு வர வேண்டிய மீதம் இருக்கிற நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 10, 20, 30, 40. அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 7, 17, 27, 37, 47. அதே மாதிரி 9, 19, 29, 39, 49. ஸோ இது ரெண்டும் ஒரே மாதிரியான ஃபார்மேட். ஸோ இது ஒரு ஃபார்மேட். ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு இதை காட்டுறாங்க. ஸோ இது நம்மளுக்கான ஷோ ஆகுது. இது வந்து நம்மளுக்கு ஹெட்டாக இருக்குது. அப்படின்னா என்னென்னா நம்மளுக்கு ஒரு நம்பர்ஸை வந்து ரொம்ப நாளுக்கு நிறுத்துவாங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நம்பர் வந்து நம்மளுக்கு இன்னும் வராமல் இருக்கும். அப்படி வராமல் இருக்கிற நம்பர்ஸை இறக்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா ஒரு ஃபார்மெட்டை வந்து நம்மளுக்கு நிறுத்துவாங்க. இப்போ இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 0ஓட ஃபார்மெட்டை நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ எல்லா பேரோடைய கவனமும் 0 பக்கம் தான் இருக்கும். ஆனால் இந்த லைன் சீரியல் இப்படி வரதா இருந்துச்சுன்னா இந்த ட்ரா நம்மளுக்கு 0ல் வந்து வருமாங்கிறது சந்தேகம் தான். ஸோ 7 வச்சோ 9 வச்சோ இந்த ட்ராவில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஹிட்டன் சொல்கிறது தான், இந்த ஹிட்டன் நம்பர் தான் இந்த ட்ராவுக்கான எக்ஸு ஒருவேளை 4 நம்பர்ஸாக கூட இருக்க சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இதிலேருந்து டச்சு கிடைக்கும், கீ நம்பர்ஸாக கிடைக்கும். 10, 20, 30, 40 வந்து கீ நம்பர்ஸாக மாறும். அதோட அடிஷ்னலில் நம்மளுக்கு 10 அல்லது 30 வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இங்கிட்டா அல்லது அங்கிட்டா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸோ இப்படி தான் இருக்குது. அல்லது இது ஸோ 10ஓட சீரியல் நிற்க போகிறீங்களா அல்லது 7 அல்லது 9 சீரியல் வச்சு எடுக்க போகிறீங்கிறது உங்களோட கெஸ்ஸிங்கை பொறுத்தது நண்பா. ஆனால் இந்த ட்ராவுக்கு இப்படி தான் ஃபார்மெட் கிடச்சிருக்கு. இதை நம்ம வந்து மாற்றி நம்ம வந்து இதிலேருந்து எது பெஸ்ட்டோ அதை நம்ம எடுத்து நம்ம மெம்பர்ஷிப்பில் கொடுப்போம். வேணும்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, கட்டாயம் கிடையாது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். நம்ம வீடியோ போட்டாலும் டோட்டோவுக்கும் 4Dக்கு நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு டோட்டோவுக்கும் 4Dக்கு நம்பர்ஸ் வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் நண்பா. ஸோ இந்த மாதிரி மெத்தட் எப்போதாவது தான் நம்மளுக்கு வந்து உள்ளக்க வரும். ஆனால் இப்போ நம்மளுக்கு 4 ட்ரா வச்சு நம்மளுக்கு விளையாட்டுக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த விளையாட்டு வந்து நம்மளுக்கு இங்கிட்டா அல்லது அங்கிட்டாங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது 5 நம்பர்ஸை வச்சு வரப்போதா அல்லது 4 நம்பர்ஸ் வச்சு வரப்போதாங்கிறது ரிசல்ட்டை பொறுத்தது. ஸோ நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா இந்த கெஸ்ஸிங் இந்த ட்ராவில் வின்னிங் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி 30ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 திங்கட்கிழமைக்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வின்னிங்கை கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு. டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.